நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அறிக்கை இந்தியாவுக்கான நிதிநிலை அறிக்கையா அல்லது குறிப்பிட்ட மாநிலங்களுக்கான நிதி அறிக்கையா என்கிற கேள்வி எழுகிறது. இந்த நிதி அறிக்கை குறித்து இந்தியாவில் உள்ள பலரும் மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டை மிக வன்மையாக கண்டித்ததோடு 27ஆம் தேதி நடைபெற இருக்கிற நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்க மாட்டேன், புறக்கணிப்பேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். தெலுங்கானா மாநில சட்டமன்றம் நேற்றைய தினம் கூடி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு போன்ற பிஜேபி கூட்டணியில் அங்கம் வைக்கிற ஒரு சிலரை தவிர மற்ற யாரும் இந்த பட்ஜெட்டை ஆதரிக்கவில்லை. இது ஒட்டுமொத்தமாக தேசத்தை புறக்கணிக்கக்கூடிய பட்ஜெட் என்று எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் மிகச்சிறந்த நல்ல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நான் அதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார் பிரதமர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லா ஏடுகளிலும் 23ஆம் தேதி பத்திரிகையில் முதல் பக்க செய்தியாக படத்தோடு வந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்ய உள்ள மத்திய பட்ஜெட் அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு மேற்கொள்ள வேண்டிய பயணத்தின் திசைவெளியை தீர்மானிக்கும். 2047 நாட்டை வளர்ந்த பாரதமாக்குவதற்கான கனவை நிறைவேற்றுவதற்கான அடித்தளத்தை இந்த பட்ஜெட் அமைக்கும். அனைத்து எம்பிக்களும் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாம் தேர்தல் களத்தில் போராடினோம். நாம் கூற விரும்பியதை மக்களிடம் எடுத்து கூறினோம். சிலர் வழியே கூறினர், சிலர் தவறாக வழிநடத்தினர். ஆனால் அந்த காலகட்டம் தற்போது முடிந்துவிட்டது. தேர்தலில் மக்கள் தங்கள் தீர்ப்பை வழங்கிவிட்டனர். இப்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டுக்காக இணைந்து போராட வேண்டும். கட்சி அரசியலை கடந்து அடுத்த 4.5 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மக்கள் நம்மை நாட்டுக்காக இங்கு அனுப்பியுள்ளார்களே தவிர கட்சிக்காக அல்ல. நாடாளுமன்றம் என்பது கட்சிக்கானதல்ல, அது தேசத்திற்கானது. இந்த நாடாளுமன்றம் எம்பிக்களுக்கு மட்டுமானதல்ல, அது 140 கோடி மக்களுக்கானது. எதிர்கருத்தை கொண்டிருப்பது தவறானதல்ல, எதிர்மறை கருத்துக்கள் தான் தவறானது. நாட்டிற்கு எதிர்மறை அரசியல் தேவையில்லை. வளர்ச்சி முன்னேற்றம் என்ற சித்தாந்தத்துடன் நாம் நாட்டை முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியுள்ளது. நமது ஜனநாயகத்தின் பெருமிதமான பயணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் முக்கியமானதாகும் என்று பத்திரிகையாளரிடத்தில் பிரதமர் பேட்டி கொடுத்தார். தேர்தல் முடிஞ்சிருச்சுது. தேர்தலில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான கருத்துக்களை மக்களிடத்தில் சொன்னோம். மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். அது முடிந்து போய்விட்டது. இனிமே நாடாளுமன்றத்தில் கட்சிகளை குறித்து கவலைப்படாமல், அரசியல் குறித்து கவலைப்படாமல் எல்லோரும் சேர்ந்து கரம் கோர்த்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு இணைந்து போராட வேண்டும் என்று பிரதமர் பேட்டியளித்தார். அந்த கருத்து மிக சரியான கருத்து, நல்ல கருத்து, வரவேற்க வேண்டிய கருத்து, பாராட்டத்தக்க கருத்து. ஆனால் பட்ஜெட் என்ன பண்ணுது? பிரதமருடைய அந்த கருத்திற்கு நேர்மாறான முறையில் பட்ஜெட் அமைந்துள்ளது. இப்போ இந்தியா என்று ஒரு வரைபடத்தை வரைந்தால் அது தமிழ்நாட்டை சேர்த்தான் வரையணும், தெலுங்கானாவை சேர்த்தான் வரையணும், கர்நாடகத்தை சேர்த்தான் வரையணும். 2 மாநிலங்களை விட்டு ஒரு தேசிய படத்தை வரைந்தால் அது தேச துரோக செயலாகும். அது உண்மையான தேசிய படமாக இருக்க முடியாது. ஆக தேச துரோக செயல். அப்படி ஒரு மாநிலத்தை விட்டுட்டு வரைஞ்சால் தேச துரோக செயல். இன்றைக்கி பட்ஜெட் என்ன பண்ணுது? ஒரு தேச விரோத பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தெலுங்கானா புறக்கணிக்கப்படுகிறது, வேறு பல மாநிலங்களும் புறக்கணிக்கப்படுகிறது. 2 மாநிலங்கள், ஒன்று
ஆந்திரா சந்திரபாபு நாயுடு, மற்றொன்று பீகார். ஏன்னா இந்த 2 பேருடைய தயவில் தான், ஆதரவில் தான் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மைனாரிட்டி ஆட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது, மைனாரிட்டி ஆட்சி. அந்த மைனாரிட்டி ஆட்சியை தாங்கி பிடிப்பது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் 2 பேர் தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேருடைய மனம் மகிழ்ந்தால் போதுமானது, அவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கினால் போதுமானது என்று ஒரு பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுமையானால் அந்த பட்ஜெட்டை எப்படி ஏற்க முடியும்? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு என்கிற வார்த்தை கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரியான வாக்களித்திருக்கிறார்கள். பாஜகவுக்கு 240 இடங்களில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதே போல் இந்தியா கூட்டணிக்கும் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். பல கட்சிகளை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உள்பட 40க்கு 40 என்ற முறையில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அவ்வாறு செய்தது குற்றமா, அவ்வாறு செய்தது தவறா, இதை பகிரங்கமாக சொல்ல முடியுமா? இப்படி தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்தது தவறு என்று மோடி சொல்வாரா? பகிரங்கமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல மாட்டார். தமிழ்நாட்டிற்கு வருகிற பொழுது தமிழர்களை புகழ்ந்து பேசுகிறார், தமிழை புகழ்ந்து பேசுகிறார், வ.உ. சிதம்பரனாரை, வள்ளுவரை, கம்பரை, பாரதியை புகழ்ந்து பேசுகிறார். ஆனால் வடக்க போனால் தமிழம் பூரா திருடங்கிறாங்க, ஒரிசாவுக்கு போனால் தமிழெல்லாம் திருடன், சாவி அவங்கள்ட்ட தான் இருக்கு என்று சொல்கிறார்கள். இப்பொழுது பட்ஜெட் மூலியமாக தனது பேட்டிக்கு நேர்மாறாக, உபதேசத்திற்கு மாறாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது.